அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாலக்கீரையும் சிக்கனை வச்சு ஒரு தண்ணி குழம்பு பண்ணலாம். இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு அப்படி ஒன்றும் செட் ஆகாது. இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கோழிக்கறியை நல்லா கழுவி ஒரு குக்கரில் போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாலக்கீரையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் வதக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை எண்ணெயில் வதக்கலாம். வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அடித்து மாவாக பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்குறேன். நல்லா வதங்கி அப்படியே சுருங்கி போயிடும். இந்த கீரை குழக்குழான்னு ஆகிடும். ஒரே ஒரு சுற்றினாவே நல்லா மெலீஸாக கரைச்சலாக வந்துடும். இப்போ அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 3 பெரிய வெங்காயம் கொரான்னு அரைச்சி போட்டிருக்கேன். ரொம்ப மையாக இல்லை, கொரான்னு அரைச்சி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இதோட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்காச்சு. கொஞ்சம் கலர் அப்படியே மாறிட்டே வரும். இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், உப்பையும் போட்டிருக்கோம். இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 3 நல்ல பெரிய பெரிய தக்காளியாக 3 அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்தால் ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்து ரொம்பவே கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ஒரு லிமிட்டான ஒரு, ஆனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து இதை கொதிக்க விட்டுடலாம். கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. எண்ணெயெல்லாம் சுற்றியும் பிரிஞ்சு வருது. இப்போ நான் ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காயும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரையை போட்டுடலாம். கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, பச்சை பசேல். இல்லை கொஞ்சமாக அந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே தேவை வேண்டாம், இதுவே போதும். நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டா எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு மேலே வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் பாலக் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் செய்கிற இந்த மாதிரி பதார்த்தம் எல்லாமே நாங்கள் வழியாக செய்கிற பதார்த்தங்கள் தான். புதுசு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்காக தான் இது புதுசாக இருக்கும். நாங்கள் செய்கிற பதார்த்தம் தான் இது. நீங்களும் இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி மட்டனில் கூட செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட உருளைக்கிழங்கும் சேர்த்துடலாம், அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.